இப்படி எல்லாம் பண்றாங்க? ஒருவேளை சொத்துக்காக இங்க இருக்க யாரும் இந்த பிளான பண்ணிட்டு அத நம்ம புனிதா மேல போட பாக்குறாங்களோ? மாமா, நீங்களா ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. வல்லவன், சிக்கலான இந்த நேரத்துல யோசிச்சு பேசுற விஷயங்களே பிரச்சனையாகுது. நீங்க யோசிக்காம வார்த்தைகளை விடாதீங்க. புனிதா தான் இப்படி பேசினான்னு திரும்ப திரும்ப அவளைதான் சொல்லுவாங்க. இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் யாரோ செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிற வரைக்கும் யாரு கொலை செய்ய நினைச்சாங்கன்னு கண்டிப்பா கண்டுபிடிக்கவே முடியாது. என் மனசுல தோணுச்சு, நான் சொல்லிட்டேன். எப்ப பெத்தவங்க முடியாம இருக்கும்போது ஹாஸ்பிட்டல்ல போய் பத்திரத்துல கையெழுத்து வாங்க நினைச்சாங்களோ அங்கேயே எல்லாமே அர்த்தம் இல்லாம போயிருச்சு. வல்லவன், ப்ளீஸ். மாப்பிள்ள, வல்லவன் எதுவும் சொல்லாதீங்க. வல்லவன் சொல்றத தப்புன்னு என்னால சொல்ல முடியலையே. அப்படித்தானே அந்த மணிகண்டன் நடந்துக்கிறான். ஐயோ கடவுளே, ஆண்டவா, நான் எதை பத்தி தான் யோசிப்பேன்? ஒரு பக்கம் என் வீட்டுக்காரரோட உயிருக்கு ஆபத்து, நான் அதை பத்தி யோசிச்சு வருத்தப்படுவேனா? இல்ல என் உயிருக்கு உயிரான புனிதாவ நான் பெத்து வச்சிருக்கனே, அதுங்க விஷப்பாம்பு மாதிரி அவளை காயப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அத பத்தி நினைச்சு நினைச்சு நான் யோசிக்கிறதா வருத்தப்படுறதா? ஐயோ ஆண்டவா, நான் எதை பத்தி தான் யோசிப்பேன்? கடவுளே, ஏப்பா ஏன் எங்களை இப்படி இவ்வளவு சோதிக்கிற? எங்களை இவ்வளவு சோதிக்காத. ஐயோ எங்களை சோதிக்காத. இந்த குடும்பத்தோட சந்தோஷத்தை திருப்பி கொடு ஆண்டவா. கொஞ்சம் கருணை காமி ஆண்டவா. மா, நீங்க தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காதீங்கம்மா. மணிகண்டன் என் தம்பி தானேம்மா, அந்த உரிமையில அவன் பேசியிருக்கலாம். உரிமையா? புனிதா, இது என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு? நல்லா சொல்லுங்க வல்லவன். நான் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. கோவத்துல பேசுற மாதிரியா பேசுறான் அவன்? இந்த மணிகண்டன் தான் இப்படி இருக்கான்னா இந்த சரவணன் எப்படி இப்படி மாறினான்? சரவணன் எல்லாம் புனிதா மேல அவ்வளவு உயிரா இருப்பான். நல்ல வேலை நான் கல்யாணம் பண்ணிக்கல. மாமா, இப்ப எதுக்கு மாமா நீங்க சம்பந்தமே இல்லாம பேசுறீங்க? நீ சொல்ற வார்த்தையை மீறாத சரவணனே இப்போ உன் வார்த்தையை மீறிட்டான். எனக்கு ஒண்ணு தோணுது, கல்யாணம் பண்ணா எல்லாருமே மாறிடுவாங்க போல இருக்கு. உண்மைதான், உண்மைதான். தெய்வான பேசி பேசி நம்ம சரவணனை மாத்திட்டா. இல்லன்னா மணிகண்டன் என் பொண்ணை பார்த்து கொலகாரின்னு சொல்றப்போ சரவண அமைதியா நின்னு இருப்பானா? அவன் மணிகண்டனை அடிச்சு உதைச்சிருப்பான். மா, கபிலன் கிட்ட சொல்றதுதான் நான் உங்ககிட்டயே சொல்றேன். வீட்டுல நடக்கிற பிரச்சனைய நாம எப்ப வேணாலும் சரி பண்ணிக்கலாம். முதல்ல அப்பாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். அது மட்டும்தான் என் மனசுல ஓடிட்டு இருக்கு. புனிதா, அம்மா ஒரு விஷயம் சொல்றேன்டா. அந்த மணிகண்டனும் சரவணனும் என்ன சொன்னாலும் சரி, நீ அவங்க சொல்ற பேச்செல்லாம் கேட்காத. எப்படியாவது அப்பாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கண்ணே. மா, நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்கம்மா. வீட்டுல யாரு என்ன சொன்னாலும் சரி, அப்பாவை நான் கூட்டிட்டு வரதான் போறேன். சரி புனிதா, நாளைக்கு மாமாவை கூட்டிட்டு வந்துருவோம். சரி, ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒன்று சொன்னீங்களே, வீட்டுல நடக்கிற பிரச்சனைய எப்ப வேணாலும் சரி பண்ணிக்கலான்னு. அது எப்போன்னு உங்களால சொல்ல முடியுமா? வாழ்க்கை ரொம்ப சின்னதுங்க. நம்ம வலிய பொறுத்துட்டு போறோம்னு சொல்ல தவறிட்டோம்னா நம்ம மேல கல் எறியறவங்க எரிஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அது அவங்க தப்பு கிடையாது, பொறுத்து போற நம்ம தப்பு தான். சரி, நீங்க உங்க அம்மாவை பார்த்துட்டு மெதுவா வாங்க. நான் ரூமுக்கு போறேன். அத்த, நீங்க மாத்திரையை சாப்பிடுங்க ப்ளீஸ். மாப்பிள்ள, ஐயோ புனிதா, மாப்பிள்ள கோவமா இருக்காரு போல இருக்கு. மா, அவர் கோவத்தை நான் சமாதானப்படுத்திக்கிறேம்மா. புனிதா, உங்க 2 பேருக்கு நடுவுல நான் வர்றேன்னு நினைக்காத. கபிலனுக்கு உன்னை விட்டா வேற யாருமே கிடையாது. நீ அதை மனசுல வச்சு பேசு. இங்க பாரு, இனிமே உன்னோட குடும்பத்துல முதல் ஆள் கபிலன் தான். மாமா, மாத்திரை கொடுங்க. மாமா, அம்மாக்கு மாத்திரை கொடுத்து நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. ரெஸ்ட் எடுங்க. மா, மாத்திரை போடுங்கம்மா, போடுங்கம்மா. மா,
அம்மா வருத்தப்படாதீங்கம்மா, நீங்க படுத்துக்கோங்க. படுங்கம்மா, மெதுவா படுத்து தூங்குங்க. சிஸ்டர். மேடம், அப்பாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறதுக்காக வந்திருக்கீங்களா? ஆமா சிஸ்டர். அப்பா ஒரு தலைவலி காய்ச்சல்னா கூட ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டாரு. அப்படிப்பட்டவரு இவ்வளவு நாள் ஹாஸ்பிட்டல் இருக்கிறதே பெரிய விஷயம். சிஸ்டர், நம்பி சாருடைய டிஸ்சார்ஜ் சம்மரி கொடுத்துட்டீங்களா? அததான் சார் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர், நான் போய் அப்பாவை பார்க்கட்டுமா? ஒரு நிமிஷம்மா. உங்க அப்பாவை நாங்க ஸ்கேன் சென்டருக்கு அனுப்பியிருக்கோம். எதுக்கு டாக்டர்? டிஸ்சார்ஜ் பண்ணும்போது பேஷண்ட்டுடைய ஹெல்த் எப்படி இருக்குன்னு பாக்குறது எங்களுடைய வழக்கம். ஓ, என்னது ஸ்கேன் சென்டரா? என்கிட்ட நீங்க சொல்லவே இல்லையே, சொல்லிருக்கலாம்ல டாக்டர். நாங்க வழக்கமா அனுப்புற சென்டர் தான் இது, ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி தான். பயப்படாதீங்க, உங்க அப்பா போய் 2 மணி நேரம் ஆகுது. இன்னும் 10 நிமிஷத்துல ஆம்புலன்ஸ் வந்துரும். அதுக்கப்புறம் உங்க அப்பாவை நீங்க கூட்டிட்டு போங்க. ஓகேங்க, நாங்க வெயிட் பண்றோம். வாங்க. உட்காருங்க, வாங்க. கபிலன், 10 நிமிஷத்துல அப்பா வந்துருவாருன்னு சொன்னாங்க. ஆனா 1 hour ஆகுது இப்போ. நம்ம பேசாம டாக்டர் கிட்டே போய் கேட்கலாமா? சரி, வாங்க போலாம். வாங்க.